சத்தியம் மனித கருத்துக்கு அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருக்கட்டும், காலத்தால் முந்தியவர்களாக இருக்கட்டும், அந்தஸ்திற்குரியவர்களாக இருக்கட்டும், புகழுக்குரியவர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த தனி மனிதர்களுடைய கருத்துக்கள் மார்க்கமாகுமா, மார்க்க சட்டத்தில் இடம் பிடிக்குமா? ஒருபோதும் இடம் பிடிக்காது என்கிறான் இறைவன். இது ஏன் மார்க்கம்ங்கறான்? இது ஏன் மார்க்கம்? ஏன் மார்க்கத்துல சட்டம் சொல்ற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு, அதை கொண்டு போய் மனிதர்களுக்கு நீ வழங்குவியா? அல்லாஹ் கேட்கிறான். அம்லஹும் ஷுரகா ஷரஉ லஹும் மினத்தீன் மாலம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் சொல்லாதத மார்க்க சட்டம்னு சொல்ற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. நான் ஒண்ணு சொல்லல, குர்ஆன்ல இப்படி சொன்னதா இல்ல, நான் இப்படி சொன்னதா ஹதீஸ்கள்ல இல்ல, நான் சொல்லாததை இதெல்லாம் மார்க்கம்னு சட்டம் சொல்லுகிற இணை கடவுள்கள் உனக்கு இருக்கிறாங்களா? மார்க்கத்துல சட்டம் சொல்றது ஏன் அதிகாரம்டா? அது நீ மனிதர்களுக்கு கொடுப்பியா? அவர்களுடைய கருத்துக்களை மார்க்கமா பின்பற்றுவியா? அது எதுக்கு சமம் தெரியுமா? பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சமம். அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், இணை கடவுள்கள் இருக்கிறாங்களா? அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும். அல்லாஹ்வுக்கு நீ மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறியா? மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை அல்லாஹ்வுடையது, ஏன் வேலைங்கற அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற தலைப்பின் கீழே 10 மாத கால செயல் திட்டத்தை தௌஹீது ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது. இதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பல்வேறு படிப்பினைகளையும் பாடங்களையும் மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று இப்ராஹிம் நபி அவர்களுடைய வாழ்க்கையை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் பிரச்சார பணிகள் வீரியமாக நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு பகுதியாக இந்த பகுதியில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை தருகின்ற படிப்பினைகளில் ஒன்றாக இருக்கிற நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த கொள்கையில் எந்த சூழ்நிலையிலேயும் சமரசம் இல்லாமல் பயணிக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பல்வேறு இடங்களில் பேசுகிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பட்டத்தை சூட்டுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹனீஃபாக இருந்தார், நேரிய வழியில் நிற்பவராக இருந்தார், எந்த பக்க சார்பும் அற்றவராக இருந்தார், அல்லாஹ் போட்டு கொடுத்த ஒரு வழி பாதையில் மட்டும் பயணிப்பவராக இருந்தார். இந்த கருத்துக்களை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய வகையில்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹனீஃப், இவர் சத்திய வழியில் மட்டும் நின்றவராக இருந்தார் என்பதை இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான். இந்த ஹனீஃப் என்றால் என்ன? அல்லாஹ் வழிகாட்டிய இந்த வழியில், நேர்வழி பாதையில் யாருக்காகவும் எதற்காகவும், இந்த உலக ஆதாயத்துக்காகவோ அல்லது உலக இன்பங்களுக்காகவோ உறவுகளுக்காகவோ ஒட்டுமொத்த மனிதர்களுக்காகவோ யாருக்காகவும் இந்த நேர்வழியை விட்டு கொடுக்காமல், அதில் சமரசம் செய்யாமல், இந்த உலக வாழ்க்கையில் சாய்ந்து விடாமல், சருகி விடாமல், அல்லாஹ்வுடைய வழியில் மட்டும் பயணிப்பவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை குறிக்கின்ற வகையிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹனீஃப் என்கின்ற ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். இந்த பட்டத்தை கொடுத்த இறைவன் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஒரு கட்டளையை போடுகிறான். அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. நபி இப்ராஹிம் நேரிய வழியில் நின்றாரே, எந்த சமரசமும் இல்லாமல், பக்க சார்பும் இல்லாமல்,
இறைவன் காட்டிய வழியில் நின்றாரே இப்ராஹிம், அவருடைய மார்க்கத்தை, அவருடைய வழியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகிறார். நீங்கள் பின்பற்றுகிற கொள்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்பற்றினாரே அப்படி இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கொள்கையை எப்படி பின்பற்றினாரோ, அவர் எந்த வழியில் பயணித்தாரோ அந்த வழியில் தான் நீங்களும் பயணிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வழியில் பயணித்தார், எந்த பாதையில் அவர் சென்றார்? நம் கண் முன்னால் எத்தனையோ பாதைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பாதையும் நாங்கள் தான் நேர்வழியை சொல்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மத்தியிலே, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே எத்தனை கொள்கைகள் இருக்கிறது, எத்தனை முரண்பாடுகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற ஒரு வழி பாதையை காண்பித்திருக்கின்ற பொழுது அந்த கலிமாவினை ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டு பல கொள்கைகளை நம் கண் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள். எத்தனையோ பாதைகள் இருக்கிறது. தர்காவிற்கு செல்ல வேண்டும், இறந்தவர்களிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்று ஒரு சாரார், அதுவெல்லாம் கூடாது, அல்லாஹ்விடம் மட்டும் கையேந்த வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். 4 மதுஹபுகளிலே ஏதேனும் ஒரு மதுஹபை நாம் சார்ந்திருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் நாம் முஸ்லிம் என்று ஒரு சாரார். மதுஹபுகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். இப்படி இஸ்லாமிய உம்மத்துக்கு மத்தியிலே, நம் கண்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்கின்ற பெயரால் பல வழி பாதைகள் நமக்கு முன்னால் காண்பிக்கப்படுகிறது. இதில் எது சத்தியம்? ஒவ்வொருவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவினை தான் மொழிகிறார்கள். ஒவ்வொருவரும் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தான் சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவரும் நாங்கள் தான் சத்தியவான்கள் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அழைப்பதுதான் சுவனத்தின் பாதை என்று சொல்லுகிறார்கள். இதில் உண்மையான நேர்வழியை பாமர மக்களாக இருக்கின்ற நாம் எப்படி அறிந்து கொள்வது? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்ற பாதையை எப்படி தெரிந்து கொள்வது? இறைவனே அதற்கு நமக்கு பதில் அளிக்கின்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் என்னுடைய நேரான வழி, ஃபத்தபிஊஹு, அந்த ஒரு வழியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். நான் உங்களுக்கு ஒரு நேர் வழியை காண்பித்து விட்டேன், ஒரு பாதையை அமைத்து கொடுத்து விட்டேன், ஒரு பயணத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன், அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபல், பல வழிகளை பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான வழிகள் தென்படலாம், எல்லாவற்றையும் பின்பற்றிக் கொண்டிருக்காதீர்கள். எல்லாம் சரி என்று முடிவெடுக்காதீர்கள். எல்லாம் நாம் செல்ல வேண்டிய பாதைதான் என்று நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். அல்லாஹ் எந்த வழியை உங்களுக்கு காண்பித்தானோ, எதை நேர்வழி என்று உறுதிப்பட சொல்லி இருக்கிறானோ அதில் மட்டும்தான் நீங்கள் பயணிக்க வேண்டும். எல்லாம் சரி என்று முடிவெடுக்காதீர்கள். ஏன்னா நம்மளே பல பேர் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் சிலர் எல்லாம் சரி என்கின்ற ஒரு கணக்கீட்டின் அடிப்படையிலே, ஒரு பார்வையின் அடிப்படையிலே செல்வதை நாம பார்க்கிறோம். எல்லாம் சரிதான், எல்லாமே கரெக்ட் தான், நம்ம நடுநிலையா இருந்துட்டு போயிடுவோம். இங்கும் சரி அங்கும் சரி, இங்க கொஞ்ச நாளே அங்க கொஞ்ச நாளே, இதுக்கும் போய்க்குவோம் அதுக்கும் போய்க்குவோம், தர்காக்கும் போய்க்குவோம், மௌலிது ஓதிக்குவோம், பயான்களே கலந்துக்குவோம், எல்லாமே சரிதான் என்று இஸ்லாமிய சமுதாயத்திலே நடுநிலைவாதிகள் என்கின்ற பெயரில் பல வழிகளை பலர் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் காட்டிய சத்திய வழி எது என்பதை தீர்மானிக்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படி போகாதீர்கள், எல்லாம் சரின்னு முடிவெடுக்காதீங்க, எல்லா பாதையிலேயும் பயணிக்காதீர்கள். தீர்க்கமாக அல்லாஹ் எதை சத்தியம் என்று சொல்லுகிறானோ அந்த வழியில் மட்டும் பயணியுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கட்டளையிடுகிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழியில் மட்டும்தான் பயணிக்க வேண்டும். அந்த கொள்கை தான் சத்திய கொள்கை. அது பல வழிகள் அல்ல,
ஒரு வழி பாதை தான். அந்த ஒரு வழி பாதை எது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அந்த ஒரு வழி பாதை எது? அல்லாஹ் எதை நேர்வழி என்று சொல்லுகிறானோ அதுதான் அந்த ஒரு வழி பாதை. அதுதான் நபிமார்கள் சென்ற பாதை. அதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய நேர்வழி. அதுதான் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றிய நேர்வழி. அந்த ஒரு வழியில் தான் செல்ல வேண்டும். அது எந்த வழி? இறைவன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் அஅராஃபிலே குறிப்பிடுகிறான். இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு எது அருளப்பட்டிருக்கிறதோ அந்த இறை செய்தியை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால், மார்க்கம் என்று ஒன்றை தீர்மானிப்பதாக இருந்தால், இஸ்லாம் என்று ஒன்றை முடிவெடுப்பதாக இருந்தால், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கும். அதை மட்டும்தான் நீங்க பின்பற்றணும். ஏன்? இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அவன்தான். இந்த இஸ்லாத்துக்கு உரிமையாளன் அவன்தான். இந்த இஸ்லாத்தில் ஒரு காரியம் இருக்கிறது என்றாலும், இல்லை என்றாலும், ஹராம் என்றாலும், ஹலால் என்றாலும், நன்மை என்றாலும், தீமை என்றாலும், இதில் பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய சட்டங்கள் என்றாலும், இதற்கு உரிமையாளன் எவனோ அந்த அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கும். அல்லாஹ்விடமிருந்து எந்த செய்தி வந்திருக்கிறதோ அது மட்டும்தான் இஸ்லாமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து, இறைவனுடைய செய்தியை விடுத்து மற்றவர்களை பொறுப்பாளர்களாக பின்பற்றாதீர்கள். இவர் சொல்றது மார்க்கம், அவர் சொல்றது மார்க்கம் என்று மனித கருத்துக்களை மார்க்காதீர்கள். அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி மட்டும்தான் மார்க்கம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி எது? திருமறை குர்ஆன், ஆதாரபூர்வமான நபிமொழிகள். இதுதான் அல்லாஹ்கிட்ட இருந்து வந்த செய்தி. வேறு எந்த செய்தி அல்லாஹ்கிட்ட இருந்து வந்ததல்ல. எந்த தனி மனிதர் சொல்வதும் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி வந்தது. அந்த இறை செய்தியை நபிகள் நாயகம் இரண்டு வகையிலே நமக்கு எடுத்துரைத்தார்கள். ஒன்று திருமறை குர்ஆன், இன்னொன்று அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கின்ற நபிகள் நாயகத்தின் சொல், செயல், அங்கீகாரம் என்ற ஹதீஸ்கள். இது மட்டும்தான் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தி. இதை மட்டும்தான் நீங்க பின்பற்றணும். மற்ற மனித கருத்துக்களை நீங்கள் பின்பற்ற கூடாது. அது நேர்வழி இல்லை என்று திருமறை குர்ஆன் எடுத்துரைக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் நாங்கள் நேர்வழியில் இருக்கின்றோம், நாங்கள் இப்ராஹிம் நபியை போற்றுகின்றோம், இப்ராஹிம் நபியினுடைய வழியில் நிற்கின்றோம், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில் பயணிக்கின்றோம், சுவனத்தை நோக்கி அழைக்கின்றோம், எங்களுடைய பாதை தான் வெற்றிக்கான பாதை, நாங்கள் காட்டுவதுதான் நேர்வழி என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இறைவன் எதை நேர்வழி என்று அங்கீகரித்திருக்கிறானோ அந்த இறை செய்தியின் அடிப்படையில் இருக்கிறார்களா, அல்லது மனித கருத்துக்களை எல்லாம் மார்க்கமாக்கி வைத்திருக்கிறார்களா? யோசித்து பாருங்கள். 4 மதுஹபுகள்ல ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றினால்தான் நீங்க முஸ்லிம்னு சொல்றாங்க ஒரு சாரார். 4 மதுஹபுல ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றணும். ஒன்னு ஷாஃபியா இரு, இல்ல ஹனஃபியா இரு, இல்ல மாலிகியா இரு, இல்ல ஹம்பலியா இரு. இந்த 4ல ஏதாவது ஒரு மதுஹபை நீ பின்பற்றி ஆக வேண்டும். அப்படி பின்பற்றினாதான் நீ முஸ்லிம்ங்கறாங்க. இந்த 4 மதுஹபுல ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றினாதான் பள்ளிவாசலுக்குள்ளே வர வேண்டும் என்கிறார்கள். அப்ப இது என்ன மதுஹப்னா? முதல்ல என்ன? மனிதருடைய கருத்துக்கள். இதான் மதுஹப். ஷாஃபி மதுஹப்னா இமாம் ஷாஃபி அவருடைய மாணவர்கள் அந்த மதுஹபை சார்ந்த இமாம்களுடைய கருத்துக்கள். அதான் ஷாஃபி மதுஹப். ஹனஃபி மதுஹப்னா இமாம் அபூ ஹனீஃபாவுடைய மாணவர்கள் அந்த வழியில் வந்த இமாம்களுடைய கருத்துக்கள். இதான் ஹனஃபி மதுஹப். ஒரு தனி மனிதருடைய கருத்தை, இமாம் ஷாஃபியினுடைய கருத்தை, இமாம் அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை பின்பற்றினால்தான் நீ முஸ்லிம்.
பின்பற்றினாதான் நீ பள்ளிவாசலுக்கு வரணுங்கிறாங்களே, இது சத்தியமா? அல்லது அல்லாஹ் சொல்ற நீ குர்ஆன் ஹதீஸ் வழியில மட்டும் நின்னாதான் நீ முஸ்லிம், நீ நேர்வழியில இருக்கிற, நீ சொர்க்கத்துக்காக பயணிக்கிறேங்கிறானே, அது சத்தியமா? எது சத்தியம்? மனித கருத்துக்களை விட்டுவிட்டு அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகளாக இருக்கட்டும், காலத்தால் முந்தியவர்களாக இருக்கட்டும், அந்தஸ்திற்குரியவர்களாக இருக்கட்டும், புகழுக்குரியவர்களாக இருக்கட்டும், யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அந்த தனி மனிதர்களுடைய கருத்துக்கள் மார்க்கமாகுமா? மார்க்க சட்டத்தில் இடம் பிடிக்குமா? ஒருபோதும் இடம் பிடிக்காது என்கிறான் இறைவன். இது ஏன் மார்க்கம்ங்கிறான்ல, இது ஏன் மார்க்கம்? ஏன் மார்க்கத்துல சட்டம் சொல்ற அதிகாரம் எனக்கு தான் இருக்கு, அதை கொண்டு போய் மனிதர்களுக்கு நீ வழங்குவியா? அல்லாஹ் கேட்கிறான். அம்லஹும் ஷுரகா ஷரஉலஹும் மினத்தீன் மாலம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் சொல்லாதத மார்க்க சட்டம்னு சொல்ற இணை கடவுள்கள் உங்களுக்கு இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தையை பாருங்க. நான் ஒண்ணு சொல்லல, குர்ஆன்ல இப்படி சொன்னதா இல்ல, நான் இப்படி சொன்னதா ஹதீஸ்கள்ல இல்ல, நான் சொல்லாததை இதெல்லாம் மார்க்கம்னு சட்டம் சொல்லுகிற இணை கடவுள்கள் உனக்கு இருக்கிறாங்களா? மார்க்கத்துல சட்டம் சொல்றது ஏன் அதிகாரம்டா? அது நீ மனிதர்களுக்கு கொடுப்பியா? அவர்களுடைய கருத்துக்களை மார்க்கமா பின்பற்றுவியா? அது எதுக்கு சமம் தெரியுமா? பல கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு சமம். அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், இணை கடவுள்கள் இருக்கிறாங்களா? அல்லாஹ்வும் கடவுள், இந்த மனிதர்களும் கடவுள்னு சொல்வது எப்படிப்பட்ட பாவமோ, கண்டனத்திற்குரிய செயலோ, இறை கோபத்தை பெற்று தருமோ, அது போல ஒரு செயல்தான் குர்ஆன் ஹதீஸை நான் எடுத்துக்கிறேன், இந்த ஷாஃபி இமாமுடைய கருத்தை எடுத்துக்கிறேன், அபூ ஹனீஃபாவுடைய கருத்தை எடுத்துக்கிறேன், மதுஹபை பின்பற்றிக்கிறேன் என்றால் நீ பல கடவுள் இருக்குன்னு சொல்ற, என்னோடு போர் தொடுக்கிறாய், அப்படியான இணை கடவுள் உனக்கு இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். இன்னும் இறைவன் குர்ஆனிலே கேட்கிறான், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும். அல்லாஹ்வுக்கு நீ மார்க்கத்தை சொல்லி கொடுக்கறியா? மார்க்கத்தை சொல்லி கொடுக்க வேண்டிய வேலை அல்லாஹ்வுடையது, ஏன் வேலைங்கிற அல்லாஹ். மார்க்கத்தை உனக்கு சொல்லி கொடுக்கிற வேலை என்னுடையது. நீ இந்த மனிதர்கள் சொன்னதையெல்லாம் மார்க்கம்னு எனக்கு நீ கத்துக் கொடுக்க பாக்குறியா? ஏன் மார்க்கத்தை எனக்கே நீ சொல்லிக் கொடுக்க தயாராயிட்டியா? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அல்லாஹ் கடுமையாக திருமறை குர்ஆனிலே கண்டிக்கிறான். அப்ப மனித கருத்துக்கள் என்பது ஒருபோதும் மார்க்கமாகாது, அது நேர்வழி இல்லை என்று இறைவன் தெளிவுபட சொல்லிய பிறகு, நான்கு மதுஹபுல ஏதாவது ஒன்றை பின்பற்றணும் இன்றைக்கு மதுஹபுகளை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே, இது சத்தியமா? அந்த மதுஹபுகளை என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? அதுல குர்ஆன் ஹதீஸ் இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ் ஒன்னு சொல்லி இருக்கும், அதுக்கு நேர் முரணான சட்டத்தை எழுதி வைத்திருப்பார்கள். உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு பாருங்க. கடல் உணவு எல்லாமே ஹலால் தான், இது எல்லாருக்கும் தெரியும். கடல்ல கடல் பிராணி இறந்து விட்டால் கூட ஹலாலுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நம்ம தரைவாழ் பிராணிகள் இறந்து விட்டால் அது ஹராம், தானாக செத்துட்டா ஹராம். ஆனா கடல் பிராணிகள் இருக்குல்ல, மீன், மீன் செத்து மிதந்தா கூட அது உங்களுக்கு ஹலாலுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். கடல் பிராணிகள் அனைத்தும் ஹலால். ஆனா ஹனஃபி மதுஹபுல என்ன சட்டம்? ஹனஃபி மதுஹபுக்காரங்க நண்டு சாப்பிடக்கூடாது. இந்த சட்டத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? அல்லாஹ் சொன்னானா நேர்வழி சுவனத்துக்காக அழைக்கிறோம், நான்கு மதுஹபுல ஏதாவது ஒன்றை பின்பற்றினால் தான் முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வரணும், அதுதான் சத்திய நெறி என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறார்களே, இது எங்கிருந்து எடுக்கப்பட்ட சட்டம்? குர்ஆனில் எங்கே அல்லாஹ் இவ்வாறு சொல்லுகிறான்? ஹதீஸ்களிலே எங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வழிகாட்டுகிறார்கள்? நண்டு சாப்பிடக்கூடாது, நண்டு ஹராம் என்று எந்த ஆதாரத்தின் அடிப்படையிலே ஹனஃபி மذஹப் சட்ட நூலிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சட்டம் அதுல எழுதி வைக்கப்பட்டிருக்கும், அதை நீங்க மார்க்கம்னு எடுப்பீங்க, அதை சத்தியம்னு பின்பற்றணுமா? அது ஒருபோதும் சத்தியமாக ஆகுமா? யோசித்து பாருங்கள். குர்ஆன் ஹதீஸ் ஹலாலுங்குது, நண்டு ஹராம்னு மذஹப் சொல்லுது. இப்ப இதுல எது சத்தியம், எது நேர்வழி, எது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய ஒரு வழி பாதை?
குர்ஆன் ஹதீஸ் தானே மதுஹப் சத்தியத்தை சொல்லுதா? அதுக்கு நேர் எதிராக பயணிக்கிறது. இன்னும் பாருங்க, மக்ரிபுக்கு முன் சுன்னத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சல்லு கப்லல் மக்ரிப், மக்ரிபுக்கு முன்னால் நீங்கள் தொழுவுங்கள், மக்ரிபுடைய ஃபர்லுக்கு முன்னால நீங்க தொழுவுங்கங்கறாங்க ரசூலுல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல மக்ரிபுக்கு பாங்கு சொல்லப்பட்ட உடனே நபி தோழர்கள் நபிகள் நாயகத்தின் பள்ளிவாசலிலே மஸ்ஜித் நபவியிலே தூண்களை நோக்கி விரைந்து செல்வார்கள். ஏன்? அந்த தூண்களை சுத்ராவாக அமைத்து மக்ரிபுனுடைய முன் சுன்னத்தை தொழுகிறதுக்காக. ஆதாரபூர்வமான நபிமொழிகள் புகாரியிலே இடம்பெறுகிறது. ஹதீஸ் இப்படி சொல்லுது, மக்ரிபுக்கு முன் சுன்னத்து இருக்குது, விரும்பியவர்கள் தொழலாம் அப்படின்னு ஹதீஸ் சொல்லுது. மதுஹப்ல என்ன எழுதி வச்சிருக்காங்க? வலா யுத்தனஃபலு கப்லல் மக்ரிபி இல்லல் ஃபர்ல், மக்ரிபு நேரத்துல ஃபர்லை தவிர எந்த உபரியான தொழுகையையும் தொழக்கூடாது. அப்படி தொழுவது மக்ரூஹ்னு எழுதி வச்சிருக்காங்க. மக்ரூஹ்னா என்ன? நேரடி பொருள் வெறுக்கத்தக்கதுன்னு அர்த்தம். மக்ரூஹ்னா நேரடியான அர்த்தம் என்ன? வெறுக்கத்தக்க காரியம். எது வெறுக்கத்தக்க காரியமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு முன்னால் சுன்னத் தொழுவுங்கங்கறாங்க. தொழுதால் நன்மை என்கிறார்கள். நபி தோழர்கள் பள்ளிவாசலுடைய தூண்களை நோக்கி மக்ரிபினுடைய முன் சுன்னத்தை நபிகளாருக்கு முன்னிலையிலே தொழ விரைந்திருக்கிறார்கள் என்று ஹதீஸ் சொல்லுகிறது. ஹனஃபி மத்ஹப் சட்ட நூல் சொல்லுகிறது, ஹிதாயா என்கின்ற சட்ட நூல் சொல்லுகிறது, மக்ரிபினுடைய முன் சுன்னத்து மக்ரூஹ், வெறுக்கத்தக்க காரியம். இது சத்தியமா? மனிதர்களுடைய கருத்துக்களை ஹதீஸ்களுக்கு எதிராக, நபி வழிக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக, குர்ஆனுக்கு எதிராக, ஹதீஸுக்கு எதிராக எழுதி வைத்துவிட்டு அந்த மதஹபை சார்ந்திருந்தால் தான் நேர்வழி என்று சொல்வது சத்திய வழியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்பது எது? வஹியை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறது தான் இப்ராஹிம் நபியினுடைய வழி. இவங்க என்ன சொல்லுவாங்க? இமாம்களை விட நீங்க தெரிஞ்சவங்களா? இமாம்கள் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவிகள், எவ்வளவு பெரிய புத்தி கூர்மை உள்ளவர்கள், எவ்வளவு பெரிய இறை நேசர்கள், அவர்களை விட உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா? அவர்களை விட நீங்க நல்ல ஈடுபாடு கொண்டவர்களா, மார்க்க தெளிவு பெற்றவர்களா கேட்கிறாங்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு பாடம் எடுக்கின்றான். இது போன்ற கேள்விகள் எல்லாம் வரும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் பாடம் எடுக்கின்றான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவி. அல்லம ஆதமல் அஸ்மா குல்லஹா, அல்லாஹ் ஆதமிற்கு எல்லா பெயர்களின் ஞானத்தையும் கற்றுக் கொடுத்தான். திருமறை குர்ஆன் பேசுகிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த ஞானத்தின் விளைவாகத்தான் மலக்குமார்களையே ஆதம் நபிக்கு அல்லாஹ் பணிய சொன்னான். அப்ப எவ்வளவு பெரிய ஞானம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும், எவ்வளவு பெரிய புத்தி கூர்மை உள்ளவராக இருந்திருப்பார், எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியாக இருந்திருப்பார். அத்தகைய ஆதம் நபி அவர்களை அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்புறான். உலகத்துக்கு அனுப்பும் பொழுது என்ன சொல்லி அனுப்புனா? நீங்க போங்க, உங்களுக்கு அறிவு இருக்கிறது, புத்தி கூர்மை இருக்கிறது, பெரும் ஞானியாக திகழ்கிறீர்கள், உலகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்களே பார்த்து முடிவெடுத்து சிந்திச்சு செயல்படுங்கள். இப்படி அல்லாஹ் சொல்லி அனுப்பல. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடமிருந்து ஒரு நேர்வழி உங்களுக்கு வரும், ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்னுடைய நேர்வழியை, என்கிட்ட ஒரு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றினால்தான் மறுமையில் உங்களுக்கு வெற்றி என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உங்க அறிவு சொல்றபடி நீங்க வணங்கணும்னு அல்லாஹ் சொல்லல. உங்க அறிவு சொல்றபடி நீங்க மார்க்கத்தை தீர்மானிச்சீங்கன்னு அல்லாஹ் சொல்லல. உலகத்துக்கு அல்லாஹ் அனுப்புறான்ல, உலகத்துக்கு என்ன பண்ணணும்? அல்லாஹ் வணங்கணும், தொழணும், வணக்க வழிபாடுகளை செய்யணும், சட்டதிட்டங்களை பேணணும், ஹராம் எது ஹலால் எது என்று தீர்மானித்து அதன்படி நடக்கணும். இதையெல்லாம் உங்க அறிவுப்படி செயல்படுத்துங்கள் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட எந்த செய்தி வருதோ அதன்படி நடங்கள்ங்கிறான். அப்ப அறிவு ஜீவி ஆதம் நபி அவர்களுக்கே இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்றால், ஷாஃபி என்ன, அபு ஹனீஃபா என்ன, இமாம்கள் என்ன, யாராக இருந்தால் என்ன, எவ்வளவு பெரிய அறிவு ஜீவியாக இருந்தால் என்ன, அவர் சொல்வது மார்க்கமாகுமா?
அவர் சொல்வது இஸ்லாமிய சட்டமாகுமா? இன்றைக்கு ஹனஃபி மதஹப் பள்ளிகளிலே தொழுகை அட்டவணை போர்டிலே மதஹபில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி மக்ரிப் பாங்கு 6:25 இக்காமத்து உடன் என்று எழுதி வைத்திருக்கிறீர்களே, இது எந்த குர்ஆன் வசன ஹதீஸின் அடிப்படையில்? குர்ஆன் வசன ஹதீஸ் சொல்லுது சுன்னத் தொழுவு மக்ரிபுக்கு முன்னாடி சொல்லுது. ஆனா இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க மதுஹபின் படி சுன்னத் தொழுகையெல்லாம் கிடையாது, பாங்கு சொல்லப்பட்ட உடனே தொழுவன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. கேட்டா அவ்வளவு பெரிய அறிவு ஜீவி அபு ஹனீஃபாவே சொல்லிட்டாரு, நீங்க ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க நம்மள்ட்ட கேட்கிறாங்க. அவர் அறிவு ஜீவியாக இருக்கட்டும், மார்க்கத்தின் சட்டம் அவருடைய அறிவை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டுமா அல்லது குர்ஆன் ஹதீஸை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டுமா? குர்ஆன் ஹதீஸை வைத்து தான் தீர்மானிக்கப்பட வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாவற்றுக்கும் முன்மாதிரியாக இருக்கின்ற எடுத்துக்காட்டாக திகழ்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனின் வார்த்தையை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இறை மார்க்கத்திலே மனித கருத்துக்கள் மார்க்கமாக்கிவிட முடியாது என்பதற்கு முன்மாதிரியாக திகழ்கிறார். அல்லாஹ் கட்டளை போடுறான் காபாவை கட்ட சொல்லி, மகனாரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டுறாங்க. காபா பள்ளிவாசல், பள்ளிவாசலை கட்டி முடிச்சிட்டு என்ன செய்யணும்? வணங்கணும். பள்ளிவாசல் எதுக்காக தானே? பள்ளிவாசல் எதுக்காக? அல்லாஹ்வை வணங்குறதுக்காக கட்டி முடிச்சிட்டாங்க. இப்ராஹிம் நபி எவ்வளவு பெரிய இறை நெருக்கத்தை பெற்றவர். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா, அல்லாஹ் இப்ராஹிமை உற்ற தோழனாக எடுத்துக்கொண்டான் என்று உலகத்தில் எந்த மனிதருக்கும் வழங்காத சிறப்பை அல்லாஹ் இப்ராஹிம் நபிக்கு வழங்குகிறான். அப்படிப்பட்ட இறைநேச செல்வர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளிவாசலை கட்டிவிட்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்விடத்துல கையேந்துறாரு. அரினா மனாசிக்கனா, ரப்பே நான் இப்ப வணங்கணும், எப்படி வணங்கணும்னு சொல்லித்தான் கேட்கிறார். எப்படி வணங்கணும் எனக்கு காட்டித்தா, சொல்லித்தா. நான் இறைநேசர், அல்லாஹ்வுடைய நெருங்கிய நண்பன், அல்லாஹ்வுடைய உற்ற தோழன், நானாக முடிவெடுத்து அல்லாஹ்வை வணங்குறேன். இப்ராஹிம் நபி சென்றாரா? நான் இறைநேசராக இருக்கலாம், அல்லாஹ்வின் உற்ற தோழனாக இருக்கலாம், ஆனால் மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு எனக்கு துளி அளவும் அதிகாரம் இல்லை. இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்பதை எந்தவித பக்க சார்பும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிலைநாட்டினாரே. இப்ராஹிம் நபியை விட ஷாஃபி இமாம் இறைநேசரா? அபு ஹனீஃபா இறைநேசரா? அவர் சொன்னது மார்க்கமாயிடுமா? இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இறை மறுப்பாளர்கள்லாம். இத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா அவ் வத்தில்ஹு, நாங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறோம், நீங்க சொன்னதையெல்லாம் கேட்டுடுறோம், ஆனா இந்த குர்ஆன்ல சில சட்டங்களை நீங்க மாற்றி அமைக்கணும், வேறு குர்ஆனை நீங்க கொண்டு வரணும், இதை நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க இப்பவே இஸ்லாத்துக்கு வர தயாருங்கிறாங்க. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்றான். வமா உபத்திலஹு அன் தில்காஇ நஃப்ஸி, மாத்துறதா, கூட்டி குறைக்கிறதா, சட்டத்தை புதுசா உருவாக்குறதா, அது எனக்கு அதிகாரம் கிடையாது. நானாக இந்த மார்க்கத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது, அந்த அதிகாரம் எனக்கு வழங்கப்படவில்லை என்று நபியே நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு எடுத்துரைக்கிறானே. நபியாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும், எந்த நபியாக இருந்தாலும், அறிவு ஜீவி ஆதம் நபியாக இருந்தாலும், இறைநேச செல்வர் இப்ராஹிம் நபியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கூட நபிமார்களுக்கே இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு, ஒரு சுய கருத்தை மார்க்கமாக்குவதற்கு அதிகாரம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது இமாம்களுடைய கருத்துக்கள் எப்படி மார்க்கமாகும்? இப்படி ஒரு சாரார் நாங்க சொல்றதா நேர்வழி, மதுஹபுல ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றுங்கள் என்று மார்க்கத்துக்கு மாற்றமாக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இப்ராஹிம் நபியினுடைய வழி என்பது மனித கருத்தை மார்க்கமாக்குவதா, குர்ஆன் ஹதீஸ் என்ற இறை செய்தியின் அடிப்படையில் நடப்பதா? இப்படி ஒரு பக்கம் மதுஹபு, 4 மதுஹபுல ஏதாவது ஒன்ன சார்ந்து இருக்கணும்னு ஒரு கூட்டம் அழைச்சிக்கிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கத்துல இன்னொரு கூட்டம் வருது, தங்களை சலஃபியாக்கள் அழைத்துக் கொள்கிறது. நாங்கள்லாம் சலஃபுகள், அந்த மதுஹபுக்காரனாவது
நீ ஏதாவது ஒரு இமாமை பின்பற்றுனா, நீ ஒன்னு ஷாஃபியை பின்பற்று, இல்லைன்னா அபு ஹனீஃபாவை பின்பற்று, 4 இமாம்ல ஏதாவது ஒரு இமாமை பின்பற்று இப்படின்னு சொன்னா மதுஹபுக்காரர்கள் இப்படி சொன்னார்கள். ஆனா இப்படி சலஃபியாக்கள்னு வரா. இவன் என்ன சொல்றான்னா, நானும் தௌஹீதுவாதி தான். சரி, என்னப்பா நீ தௌஹீதுவாதி? நான் தர்காவுக்கு எதிராக பேசுறேன்ல, கபர் வழிபாட்டுக்கு எதிராக பேசுறேன்ல, நானும் தௌஹீதுவாதி தான் அப்படின்னு ஒரு போர்வையை போட்டி கொண்டு, தௌஹீதுவாதி என்று ஒரு முகமூடியை போட்டுக்கொண்டு மக்களுக்கு மத்தியிலே வருகிறான். இவன் என்ன சொல்றான்னா, சரி தௌஹீதுவாதிங்கிற எப்போ உன் கொள்கை என்னன்னு கேட்டா, அவன் ஒரு இமாமை பின்பற்ற சொன்னான்ல, ஷாஃபியை பின்பற்று இல்லைன்னா அபு ஹனீஃபாவை பின்பற்றுன்னு சொன்னாங்கல்ல, நான் சொல்றேன் நீ ஒட்டுமொத்த இமாம்களையும் பின்பற்று, அதான் சலஃபியாக்கள். நீ எல்லா இமாம்களையும் பின்பற்று. சலஃப்னா முன்னோர்கள்னு அர்த்தம். நம்முடைய முன்னோர்களை நீ சார்ந்திரு, அவர்களுடைய கருத்துக்களை நீ பின்பற்று, அதுதான் நேர்வழி என்று இப்ப புதுசா உருவாகி இருக்கிறான் சலஃபியாக்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எவ்வளவு கேலி கூத்தாக்குகிறார்கள் பாத்தீங்களா? அல்லாஹ் சொல்ற, இந்த மார்க்கத்தில் என்னை தவிர எவனுக்கும் அதிகாரம் இல்லை சட்டம் இயற்றுவதற்கு. அல்லாஹ்வை தவிர யாருக்காவது அதிகாரம் இருக்குதா? யாருக்கு அதிகாரம் இல்லைங்கிறான் அல்லாஹ். இது ஏன் மார்க்கம்? எனக்கு சொந்தமான மார்க்கம். எனக்கு சொந்தமான மார்க்கத்தில் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் ஒருவனுக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல இருந்துகிட்டு முன்னோர்கள் சொல்றதெல்லாம் மார்க்கம், முன்னோர்களை நீ பின்பற்றுகிறான், முன்னோர்களுடைய வழியில போ, அதுதான் நேர்வழி. இது எப்படிப்பா நேர்வழியாகும்? முன்னோர்களுடைய வழியில் போவது எப்படி நேர்வழியாகும்? சரி, யாருப்பா முன்னோர்கள்? நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும்னு ஆரம்பிச்சாங்க. சலஃபுகள்ங்கிறவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, நபி தோழர்களை பின்பற்றிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. நபி தோழர்களை பின்பற்ற வேண்டும் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. இல்ல, நபி தோழர்கள் மட்டும்னு நாங்க சொல்ல வரல, தாபீன்களையும் பின்பற்றுங்க. இல்ல அதோட மட்டும் நிக்கினா எப்படி நல்லா இருக்கும்? தாபீன் வரையும் வந்தாச்சு, அப்படியே தபா தாபீன்களையும் சேர்த்துங்க. சரி, அதோட ஏன் நிக்கிறீங்க? இன்னும் அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா இறங்கி இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஒரு இமாமு அரபு நாட்டுல பிறந்திருந்தா போதும், அரபு தெரிஞ்சிருந்தா போதும், அவரை பின்பற்றிடுங்க. சமீபத்துல ஒரு அந்த சலஃபி கொள்கை சார்ந்தவர்கள் அவர்களுடைய மதரசாக்கள் உரை நிகழ்த்துறாங்க. நீங்கள் யாரையெல்லாம் பின்பற்ற வேண்டும் தெரியுமா? யாருடைய கருத்துக்களை சார்ந்திருக்க வேண்டும் தெரியுமா? ஒரு பட்டியல் நீளுது. இமாம் அல்பானி, இமாம் உசைமீன், இமாம் பின்பாஸ். எப்படி வராங்கன்னா, இமாம் இப்னு தைமியான் அப்படியே வந்து 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 இமாம் அல்பானி, பின்பாஸ், இவங்கெல்லாம் யாரு? இந்த 2000 வஃபாத்தானவங்க. அப்ப என்ன சொல்றாங்க? அரபு நாட்டுல பிறந்திருந்தாலே நீ அவங்களை பின்பற்றிடு, இவங்க சலஃபியாக்கள், இவங்க நேர்வழியில இருக்கிறாங்க. அப்ப இது நேர்வழியா? மனிதர்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவது நேர்வழியா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கே இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அதிகாரம் இல்லாத ஒரு காரியத்தில் மற்ற மனிதர்களை எப்படி கூட்டாக்க முடியும்? வஹியோடு நேரடி தொடர்புல இருந்தவங்க நபிமார்கள். அந்த நபிமார்களே சுயமா இந்த மார்க்கத்தில் ஒரு சட்டத்தை சொல்ல முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க சுயமா சொல்லக்கூடாது, நான் சொல்றதுதான் உங்களுக்கு வேலை. நான் என்ன சொன்னனோ அதை எடுத்து சொல்வதுதான் உங்களுடைய வேலையே தவிர, நீங்களா ஒன்ன உருவாக்கிக்கிட்டு அதை மார்க்கம்னு சொல்ற அதிகாரம் உங்களுக்கு இல்லைங்கிறான்ல. நபிமார்களுக்கே இல்லைன்னா வஹீனுடைய எந்த தொடர்பும் இல்லாத இந்த மனிதர்களுடைய கருத்துக்கள் மார்க்கமாகுமா? யோசித்து பாருங்கள். அப்ப இதை சத்திய வழி, நேர்வழி, சுவனத்துக்கான வழிங்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது நாம இப்ப எடுத்து சொன்னதுல ஏதாவது கதைகள் இருந்ததா? ஏதாவது மனிதருடைய கருத்துக்கள் ஆதாரமாக வந்துச்சா? எல்லாமே குர்ஆன்ல இருந்து வசனத்தை எடுத்து காட்டியிருக்கோம். குர்ஆனை விட நேர்வழியை சொல்ற புத்தகம் ஏதாவது இருக்குதா? வேதம் ஏதாவது இருக்குதா? எதுவுமே கிடையாது. குர்ஆன்ல இருந்தா எடுத்து சொல்லியிருக்கிறோம். இப்படி சொல்லும் பொழுது இதை என்ன குர்ஆன்ல இருந்து சொல்லிட்டா மறுக்க முடியாதுல. மறுக்க முடியாதுன்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை பாத்தீங்களா இமாம்களை திட்டுறாங்க, நபி தோழர்களை திட்டுகிறார்கள் என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செய்வாங்க. தௌஹீத் ஜமாத் இமாம்களை எங்கேயுமே திட்டியது கிடையாது, நபி தோழர்களை திட்டியது கிடையாது. நபி தோழர்களை புகழுகிறோம்,
போற்றுகிறோம், அவர்களை ஒரு முன்னுதாரணமாக சொல்லுகிறோம். வணக்க வழிபாடுகளுக்கு, தியாகத்துக்கு, தர்மத்துக்கு, நன்மையான காரியங்களுக்கு அவர்கள் எல்லாம் முன் உதாரணம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மார்க்கமாகுமா என்று கேட்டால் எந்த தனி மனிதனுடைய கருத்தும் மார்க்கமாகாது. இதை எங்களுக்கு கற்றுத்தந்தது திருமறை குர்ஆன் என்று சொல்லுகிறோம். இதுல நபி தோழர்கள் திட்டுறது எங்க இருக்கு? அப்ப இதுதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டிய கொள்கை. இதை எந்த காரணத்துக்காகவும் நாம வளைந்து கொடுத்துடக்கூடாது. இதை எந்த காரணத்துக்காகவும் சமரசம் செய்யக்கூடாது. உறவுகளுக்காகவோ அல்லது இந்த உலக ஆதாயத்துக்காகவோ அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ எந்த ஒரு காரணத்துக்காகவும் இறைவனுடைய மார்க்கத்தை, இறைவனுடைய சட்டத்தை சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, என் சொந்தக்காரங்கள்லாம் எந்த கொள்கையில் இருக்கிறாங்களோ, எந்த அமைப்புல இருக்கிறாங்களோ அதுல நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். என் நண்பன்லாம் எங்க இருக்கிறானோ அதுல போய் நான் சேர்ந்துக்கிறேன். என்னுடைய ஊரார்லாம் எதுல இருக்கிறானோ அதுல நான் போய் சேர்ந்துக்கிறேன். என்னுடைய உலக ஆதாயம் எதை நம்பி இருக்கிறதோ, யாரை சுற்றி இருக்கிறதோ அதில் போய் சேர்ந்திருக்கிறேன். என்னுடைய அரசியல் லாபங்களுக்காக எதை வேண்டுமானாலும் மார்க்கமாக்கிக் கொள்கிறேன் என்று மார்க்கத்தை உலக ஆதாயங்களுக்காக வளைந்து கொடுத்து சமரசம் செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸ்தகீம் கமா உமிர்த, உங்களுக்கு அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்கிறானோ அந்த கொள்கையை போன்றே நீங்கள் உறுதியாக இருங்கள். அல்லாஹ் கட்டளையிட்ட கொள்கையில் நீங்கள் வளைந்து கொடுக்காதீர்கள், உறுதியாக அதில் தீர்மானமாக இருங்கள். வலா தத்கவ், மார்க்கத்தில் வரம்பு மீறாதீர்கள். இன்னஹு பிமா தஅமலூன பஸீர், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே உறுதியாக நிலைத்து இருங்கள். வலா தர்கனு இலல்லதீன லலமு, அநியாயக்காரர்களின் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அநியாயக்காரர்கள் அழைப்பார்கள், இன்பம் எதில் இருக்கிறது, கூத்து எதில் இருக்கிறது, கும்மாளம் எதில் இருக்கிறது, சந்தோஷம் எதில் இருக்கிறது, உன் உறவுகள் எதில் இருக்கிறது, உன் நண்பன் எதில் இருக்கிறார், உலக ஆதாயம் எதில் இருக்கிறது, அநியாயக்காரர்கள் அழைப்பார்கள். அவர்களின் பக்கம் தயவு செய்து சாய்ந்து விடாதீர்கள். அப்படி சாய்ந்தால் நீங்க உறவுகளை பேணினவரு, உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவரு, நண்பனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவரு இப்படி அல்லாஹ் பார்க்க மாட்டான். நரகம் உங்களை தீண்டும், நரகத்தின் வேதனையை தான் அனுபவிக்க நேரிடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் நமக்கு இறைவன் எந்த கொள்கையை கட்டளையிட்டிருக்கிறானோ, எந்த நேர்வழியை சொல்லி தந்திருக்கிறானோ அந்த இறைவழியிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணித்த கொள்கையில் அவர்கள் எப்படி சமரசம் செய்யாமல் உறுதியோடு எதையும் தாங்குகிற இதயத்தோடு எந்த காரணத்துக்காகவும் கொள்கையில் வளைந்து கொடுக்காமல் இருந்தாரோ அதுபோன்று நம்முடைய வழியை, நம்முடைய கொள்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பளிப்பானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.